ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தேனருவி பேசுகிறேன். இது நம்ம ஜெரான் யூடியூப் சேனல். ஜெரான் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் டேட்டா மாடல்ஸ். டேட்டா மாடல்ஸ் அப்படின்னா என்னென்னா, டேட்டா ஒன்றோட ஒன்று எப்படி கனெக்ட் ஆகிருக்கும், எப்படி ஸ்டோர் பண்ணுறோம், எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம், ஒவ்வொரு டேட்டாவுக்கும் இடையில இருக்க ரிலேஷன்ஷிப் என்னென்னு இதெல்லாம் சொல்கிறது தான் டேட்டா மாடல். டேட்டா மாடல் என்டிட்டியால் உருவாக்கப்பட்டிருக்கும். என்டிட்டி அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு அட்ரிபியூட்டோடு சேர்ந்த ஆப்ஜெக்ட், அதை தான் என்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த டேட்டா மாடலோட யூஸ் என்னென்னா, டேட்டாவை டிஃபைன் பண்ணுறதுக்காகவும் அனலைஸ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறோம். இதில் என்ன இதே மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுறோன்னா, பிஸ்னஸ் ஃபீல்ட்ஸில் யூஸ் பண்ணுறோம். டேட்டா பேஸோட ரிலேஷன்ஷிப்பை டிஃபைன் பண்ணி டிஃப்ரென்ஸ் இது பண்ணி காட்டுறதுக்காக பிஸ்னஸ் ஃபீல்டில் இதை அதிகமாக யூஸ் பண்ணுறோம். டேட்டா மாடலில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. நெட்வொர்க் மாடல், ஹைராரிக்கல், ரிலேஷனல் மாடல். நெட்வொர்க் மாடல், ஹைராரிக்கல் மாடல், ரிலேஷனல் மாடல். நெட்வொர்க் மாடல் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, இதை எதை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா, ஆப்ஜெக்டையும் ரிலேஷன்ஷிப்பையும் ரெப்ரசன்ட் பண்ணுறா அதை நெட்வொர்க் மாடல் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பையும் ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப்பையும் அக்சஸ் பண்ணிக்கலாம். எபிலிட்டி, அதில் அக்சஸ் பண்ணுற எபிலிட்டி இந்த நெட்வொர்க் மாடலில் இருக்குது. இதோட ரிலேஷன்ஸ் வந்து ரிலேஷன்ஸ் எல்லாமே டைரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுறோம். மற்ற இதோடய கனெக்ட் பண்ணாமல் டைரெக்டாக இதை மட்டும் தனியாக மென்ஷன் பண்ணுறோம். இதுக்கு வந்து ஃபிக்ஸடு ஸ்ட்ரக்சர்னு எதுவும் கிடையாது, எப்படி வேணால் மெயின்டைன் பண்ணிக்கலாம். என்டிட்டியோட என்டிட்டி வந்து இதில் எப்படி இருக்கும்னா, நோடாக இருக்கும். ரிலேஷன்ஷிப்பை எட்ஜை வச்சு கனெக்ட் பண்ணுறோம். என்டிட்டியை நோடை வச்சு கனெக்ட் பண்ணுறோம், ரிலேஷன்ஷிப்பை எட்ஜை வச்சு கனெக்ட் பண்ணுறோம். இப்போ இது வந்து கிராஃப் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஓகேவா? இதில் 2 நெட்வொர்க் மாடல் இருக்குது. டைப் ஆஃப் நெட்வொர்க்ஸ் மாடலில் 2 டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ் மாடல். ஒன்று ப்ரோட்டோகால் மாடல், இன்னொன்று ரெஃபரன்ஸ் மாடல். ப்ரோட்டோகால் மாடல்னு எடுத்துக்கிட்டோம்னா, ப்ரோட்டோகால் மாடலுக்கு எக்ஸாம்பிளாக எதை சொல்லணும்னா, டிசிபி ஐபி நெட்வொர்க் மாடல் லேயரை சொல்லலாம். அடுத்து ரெஃபரன்ஸ் மாடலுக்கு எக்ஸாம்பிளாக எதை சொல்லணும்னா, ஓஎஸ்ஐ மாடலை சொல்லலாம். இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, ஈஸி டு ரெப்ரசன்ட் ரிலேஷன்ஷிப் ரெப்ரசன்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம். இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நாட் ஈஸி டு ஆட் ரிலேஷன்ஷிப் இன் எக்ஸிஸ்டிங் டேட்டாபேஸில் இருக்க ஏற்கனவே எக்ஸிஸ்டாக இருக்க டேட்டாபேஸில் போயிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஆட் பண்ண முடியாது. இதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். அடுத்து பார்க்க போகிறது ஹைராரிக்கல் மாடல். ஹைராரிக்கல் மாடல்னால் இது ஒரு மல்டி லெவல் மாடல்னு எடுத்துக்கலாம். இது எப்படி இருக்குன்னா, ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர், அப் டவுன் ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். மேலேருந்து கீழே வரும். இப்போ இதுலலாம் என்ன இருக்குன்னா, ஈச் ரெக்கார்ட்ஸ் ஹாவ் ஒன் பேரண்ட் ரெக்கார்ட் அண்ட் மெனி சில்ட்ரன் ரெக்கார்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபேமிலியில் ஒரு தாத்தா இருக்காருன்னு எடுத்துக்கிட்டோன்னா, தாத்தாலேருந்து அடுத்து அவங்களுக்கு தாத்தாக்கு மொத்தம் 2 பிள்ளைங்கன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து அந்த 2 பிள்ளைங்கலேருந்து அவங்களோட பிள்ளைங்க வராங்க. தாத்தாக்கு 2 பிள்ளைங்கன்னா, அவங்க 2 பிள்ளைங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிப்ளிங்ஸாக இருப்பாங்க. அந்த சிப்ளிங்ஸ்லேருந்து அடுத்து அவங்களோட பிள்ளைங்க வராங்க. இதை பேரண்ட் நோட், சில்ட்ரன் நோடுன்னு சொல்கிறோம். பேரண்ட் நோட ரூட் நோடுன்னு சொல்லலாம். அடுத்து இது வந்து ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்து டேட்டா எல்லாமே எப்படி ஸ்டோர் பண்ணுறோன்னா, ரெக்கார்டாக ஸ்டோர் பண்ணுறோம். இதை எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னா, லிங்க் வச்சு கனெக்ட் பண்ணுறோம். இந்த ஹைராரிக்கல் மாடலில் டேட்டாவை ரெக்கார்டாக ஸ்டோர் பண்ணுறோம், லிங்க் வச்சு கனெக்ட் பண்ணுறோம். இது ரெக்கார்டு அப்படின்னா என்னென்னா, ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஃபீல்ட்ஸ், நிறையா ஃபீல்டு சேர்ந்தால் தான் ஒரு ரெக்கார்டு உருவாகும். அதான் ரெக்கார்டு. ஓகேவா? இப்போ ஹைராரிக்கல் மாடலுக்கு எக்ஸாம்பிளாக ஒன்றோட ஒன்று, அதாவது நெஸ்டட் டேட்டாஸ் இருக்கிறதுக்கெல்லாம் ஹைராரிக்கல் மாடல் யூஸ் பண்ணலாம். ஒன்றுக்குள்ளே ஒன்று வர மாதிரி இருக்க டேட்டாக்கெலாம் ஹைராரிக்கல் மாடல் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்கலாம். அட்வான்டேஜ் என்னென்னா, ஈஸியாக ஒரு புது இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணுறதும் டெலீட் பண்ணுறதும் ஈஸியாக பண்ணிக்கலாம். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா, ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். பேங்கிங், டெலிகம்யூனிகேஷன் ஏரியாவில் யூஸ் பண்ணுறோம். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இதில் வந்து ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் சொல்ல முடியும். மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பை டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். அடுத்து இதில் வந்துட்டு ஒரு சுப்பீரியர் நோடு இல்லாமல் ஒரு சப்பார்டினேட் நோடு மட்டுமே க்ரியேட் பண்ண முடியாது. சுப்பீரியர் நோடு இருந்தால் தான் சப்பார்டினேட் நோடு வர முடியும். வெறுமனே சப்பார்டினேட் நோடு மட்டும் சொல்ல முடியாது. அதோட பேரண்ட் நோடு இருந்து தான் சில்ட்ரன் நோடு வர முடியும். அதான் இதோட கான்செப்ட். அடுத்து ரிலேஷனல் மாடல்னு எடுத்துக்கிட்டோன்னா, ரிலேஷனல்னாலே ஒரு டேபிள் லைக் ஸ்ட்ரக்சர் தான். டேபிள் ஃபார்மேட்டில் தான் இதை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். மோஸ்ட்லி இந்த டேட்டா மாடலில் ரிலேஷனல் மாடல் தான் ரொம்பவும் முக்கியமான ஒன்று, அதிகமாக யூஸ் பண்ணுற ஒன்று. ரிலேஷனல் மாடல்னு எடுத்துக்கிட்டால் டேட்டா அண்ட் ரிலேஷன்ஷிப்பை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா, இன்டர் ரிலேட்டட் டேபிள். ஒரு டேபிளோட இன்னொரு டேபிள், இன்னொரு டேபிளோட இன்னொரு டேபிள் அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கிட்டே போகிறோம். அதான் இன்டர் ரிலேட்டட் டேபிள்ஸ். சரியா? இப்போ இந்த டேபிளில் வந்து என்ன இருக்குன்னா, டேபிள்னாலே என்ன, ரோ காலம் அப்படி தான். ரோனா
ஹரிசாண்டல், காலம்னா வெர்டிக்கல், அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ காலம்னு எடுத்துக்கிட்டோம்னா காலம்க்கு அட்ரிபியூட் வேல்யூ கொடுத்துறோம், ரோக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்கும். காலம் ஹேவ் அட்ரிபியூட்ஸ் வேல்யூ, ரோ ஹேவ் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ அடுத்து பார்க்க போகிறது இந்த ரிலேஷனல் டேட்டா பேஸில் என்ன இருக்குன்னா செட் ஆஃப் மல்டிபிள் டேட்டா செட்ஸ், நிறையா டேட்டா செட்ஸ் சேர்ந்து தான் இந்த ரிலேஷனல் மாடல் உருவாக்கப்பட்டிருக்கும். இப்போ இது மோஸ்ட்டு எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னோம்னா அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்துட்டு பிஸ்னஸ் ஏரியாஸ்க்கு மோஸ்ட்லி. அப்போ தான் இந்த ஒன்றோட ஒன்று ஜாயின் ஆகிருக்கிறதெல்லாம் லிங்க் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு இந்த ரிலேஷனல் டேட்டா பேஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இதோட அட்வான்டேஜ் என்னென்னா ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸ்ட்ரக்சரல் மாடல் யூஸ் பண்ணுறது ஈஸி. கொரி கேப்பபிலிட்டி, நமக்கு தேவையான ஒன்று கொரி கொடுத்தோன்னா சீக்கிரமாக எடுத்துகிட்டு வர்றது இதில் ரொம்ப அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள் எடுத்துக்கிறோம். ஸ்டூடெண்ட் டேபிள்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸ்டூடெண்ட் டேபிளில் ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குது, ஸ்டூடெண்ட் நேம் இருக்குது, ஸ்டூடெண்ட் மார்க் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த அடுத்து ஸ்டூடெண்ட் ஐடின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் ஐடின்னு எடுத்துக்கிட்டேன்னா அந்த ஸ்டூடெண்ட் ஐடிக்குள்ளே இந்த ஸ்டூடெண்ட் டேபிள்லேருந்து ஸ்டூடெண்ட் ஐடிக்கு நான் லிங்க் வைக்கிறேன். இந்த டேபிள் என்னென்ன இருக்குது? ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குது, அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் இருக்குது, அவங்க ஃபாதர் நேம் இருக்குது, அவங்க வீட்டு அட்ரஸ் இருக்குது, அடுத்து ஃபோன் நம்பர் இருக்குது, அடுத்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு யார் கிளாஸ் டீச்சர், அந்த கிளாஸ் டீச்சரோட ஐடி இருக்குது, கிளாஸ் டீச்சர் ஐடின்னு ஒரு காலம் கொடுத்துருக்கேன். அடுத்து இப்போ இந்த ஸ்டூடெண்ட் ஐடியிலேருந்து நான் ஒரு கிளாஸ் டீச்சர் ஐடின்னு ஒரு ரிலேட்டட் டேபிள் யூஸ் பண்ண போகிறேன். கிளாஸ் டீச்சர் ஐடின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கிளாஸ் டீச்சரோட ஐடி, அவங்க நேமு, அவங்க எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்க எந்த சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ரிலேட் பண்ணி போகிறது. இதுதான் ரிலேஷனல் மாடல், ரிலேஷனல் டேட்டா மாடல். அடுத்து பார்க்க போகிறது இந்த ரிலேஷனல் டேட்டா மாடலுக்கு சில இது இருக்குது. என்டிட்டி, இப்போ நான் சொன்னேன்ல என்டிட்டி, ரெக்கார்டு, அந்த மாதிரி அதெல்லாம் அதோட கேரக்டரிஸ்டிக், அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி இதில் யூஸ் பண்ணுற வேர்ட் என்னென்னா டப்பிள், ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ, என்டிட்டி, அட்ரிபியூட், டொமைன், இன்டெகிரிட்டி ரூல்ஸ், ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி, இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். டப்பிள்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய ரோ ஆஃப் டேபிள், ஒரு டேபிளில் இருக்க எல்லா ரோவையும் சேர்த்தோம்னா அதுக்கு பேர் டப்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டப்பிள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம்னா ஒரு ரெக்கார்டு மூலமாக தான் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ரெக்கார்ட்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், கலெக்ஷன் ஆஃப் ஃபீல்டை தான் ரெக்கார்டுன்னு சொல்கிறோம். இந்த டப்பிளை ரெக்கார்ட் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு ரிலேஷன், இதுக்கு இடையில ஒரு ரிலேஷன் வரணும்னா அதுதான் செட் ஆஃப் டப்பிள்ஸ். நிறையா ரெக்கார்டு சேர்ந்தால் தான் ஒரு செட் ஆஃப் டப்பிள்ஸ் உருவாக முடியும். இப்போ இதோட ரிலேஷன் எப்படி பார்க்குறோம்னா இப்போ என் காலம், ஒரு டேபிள் எடுத்துக்கிட்டோன்னா என் காலம் இருக்குன்னா என் டப்பிள் இருக்குன்னா என் ரிலேஷன்ஷிப் உருவாகும். அதை டிகிரி ஆஃப் என்னன்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது இருக்குன்னா அப்போ டிகிரி ஆஃப் 1. இப்போ பைனரி ரிலேஷன் 2 இருக்குன்னா அது டிகிரி ஆஃப் 2, அந்த மாதிரி சொல்கிறோம். அடுத்து ப்ரைமரி கீ. ப்ரைமரினா என்னென்னா யூனிக்காக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தனிப்பட்ட எனக்கு மட்டுமே அது அப்படின்றப்ப இப்போ ஒரு எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் எடுத்துக்குவோம். எம்ப்ளாயி டீட்டெயில்ஸில் ஒரு கம்பெனியில் 4 பேர் ஒரே பேரில் வேலை பார்க்குறாங்க. ஆனால் 4 பேருக்கும் ஐடி நம்பர் ஒன்றா இருக்குமானா இருக்காது, வேறு தான் இருக்கும். அந்த ஐடியை தான் ப்ரைமரி கீன்னு செட் பண்ணுறோம். யூனிக்காக இருக்கணும் அவங்களோட ஐடென்டிஃபை மட்டும். ஓகேவா? அடுத்து ஃபாரின் கீன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஃபாரின் கீனா என்னென்னா இப்போ அந்த எம்ப்ளாயிக்கு அந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே எம்ப்ளாயி டேபிள் போக டிபார்ட்மெண்ட் டேபிள்னு தனியாக ஒன்று வச்சுருக்கோம். டிபார்ட்மெண்ட் டேபிள் என்ன இருக்குது? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது, டெலிவரி டிபார்ட்மெண்ட் இருக்குது, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ இத்தனை டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற இதையும் நாம் இங்கே எம்ப்ளாயி டேபிளோட கொண்டு வந்து கனெக்ட் பண்ண போகிறோம்னா இதுக்கும் இடையில ஒரு ஃபாரின் கீ செட் பண்ண போகிறோம். அந்த டேபிள்குள்ளே அதை சொன்னோம்னா அது ப்ரைமரி கீ. அந்த டேபிளில் இருந்து இந்த டேபிளுக்கு வந்து இந்த ரிலேஷனை சொன்னோம்னா அது ஃபாரின் கீ. அடுத்து என்டிட்டினா என்டிட்டி இஸ் அன் ஆப்ஜெக்ட். இது ஒரு ஆப்ஜெக்ட். என்னென்னா இது மற்ற இதில் இருந்து வேறுபடுத்தி காட்டுறது, வேறு ஒரு ஆப்ஜெக்டில் இருந்து இதை மட்டும் தனித்துவமாக காட்டுறது தான் என்டிட்டி. அடுத்து என்டிட்டி செட்னா நிறையா என்டிட்டி சேர்ந்தது தான். செட் ஆஃப் என்டிட்டி ஒரே டைப்பில் இருக்கணும், சேம் டைப்பில் இருக்கணும், அதுக்கு பேர் என்டிட்டி செட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அட்ரிபியூட்னா ஒவ்வொரு காலமில் இருக்க ரிலேஷன்ஷிப்பையும் சொல்கிறது தான் அட்ரிபியூட். இப்போ இது வந்து ஃபீல்டுக்கு ஈக்குவல் தான். இது வந்து ஃபீல்டு மாதிரி தான் சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள்னு எடுத்துக்கிட்டோம்னா சீரியல் நம்பர், எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி போய்கிட்டு இருக்குல்ல, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபீல்டு. இந்த ஃபீல்டை மாதிரி சொல்கிறது தான் அட்ரிபியூட்னு வச்சுக்கலாம். இது வந்து 1 or more அட்ரிபியூட் இருக்கலாம். ஒரு என்டிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 or more அட்ரிபியூட்ஸ் இருக்கலாம். அடுத்து டொமைன் எடுத்துக்கிட்டோம்னா
இப்போ ஒரே விஷயம், ஆனால் அது மூலமாக எத்தனை பாசிபிள் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் டொமைன். இப்போ நம்ம இதுலலாம் பார்ப்போம், ஏதாவது ஒரு விளையாட்டு மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு பார்த்தா ஒரு சைடு ஒரு சின்ன பையன் கையில் கூடை வச்சுட்டு நிற்பான், ஒரு சைடு ஒரு கடை இருக்கும். இங்கேருந்து இந்த பையன் கடைக்கு போகிறதுக்கு வழி என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எத்தனை வழியில் போகலாம் சொல்லுங்கள் அப்படின்வாங்க. அந்த மாதிரி சொல்கிறது தான் டொமைன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீசன் எடுத்துக்கிட்டோம்னா என்ன சீசன் வரும்? ஸ்ப்ரிங், ஆட்டம், சம்மர், வின்டர் இந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம். ஒரு இதுக்கு பாசிபிள் வேஸ் எவ்வளோ இருக்குது, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரதான் டொமைன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஃபர்தர் கொரிஸ்க்கு ப்ரொசீட் பண்ணுங்கள்.